தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சென்னை கொடுங்கையூர் வெங்கடேஸ்வரா நகரை சேர்ந்தவர் மணிகண்டன், வயது 35, கார் டிரைவர். இவரது மனைவி சரண்யா. தம்பதிக்கு 10 ஆண்டுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சண்டை சச்சரவு இருந்து வந்தது. ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு மணிகண்டன் வீட்டிற்கு வந்தார். மதுபோதையில் இருந்தார். கணவன் மனைவி இடையே வழக்கம் போல் தகராறு ஏற்பட்டது. பின்னர் போதையில் இருந்த மணிகண்டன் பெட்ரூமுக்கு சென்று தூங்கிவிட்டார். சரண்யாவும் பிள்ளைகளும் ஹாலில் தூங்கினர். இரவு 11:30 மணி இருக்கும். வீட்டிலிருந்து அலறியபடி சரண்யா வெளியே ஓடி வந்தார். என் கணவரை எப்படியாவது காப்பாத்துங்க என்று கூச்சலிட்டார். பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்தனர். பெட்ரூமில் இருந்த காற்றாடியில் மணிகண்டன் தூக்கில் தூங்கினார். தூக்கு மாட்டிய நைலான் கயிறை அறுத்து மணிகண்டனை கீழே இறக்கினர். உடனே பக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு சென்றனர். மணிகண்டனை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்றனர். இதனால் மணிகண்டன் சடலத்தை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்தனர். கணவன் இறந்ததால் சரண்யா கதறி எழுதார். அந்த பகுதி மக்கள் சோகத்தில் மூழ்கினர். சம்பவம் பற்றி தகவல் அறிந்த போலீசார் மணிகண்டன் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்தனர். தற்கொலை செய்து உயிரை மாய்த்தால் பிரேத பரிசோதனை செய்வது வழக்கமான சம்பிரதாயம்தான். ஆனால் பிரேத பரிசோதனை முடிவை பார்த்த போலீசார் அதிர்ந்து போனார்கள். இது தற்கொலை அல்ல, கொலை. மணிகண்டன் தூக்குமாட்டி இறக்கவில்லை, அவரை நைலான் கயிற்றால் நெரித்து கொன்று இருக்கின்றனர் என்று பிரேத பரிசோதனை முடிவு சொன்னது. இதற்கிடையே மணிகண்டனின் உறவினர்களும் இது திட்டமிட்ட கொலைதான் என்றனர். அவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நபரே இல்லை. மனைவியுடன் அவனுக்கு தகராறு இருந்தது. அவள்தான் ஏதோ செய்துவிட்டாள் என்றனர். மனைவி சரண்யாவிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். கள்ளக்காதல் விவகாரத்தில் தனது கணவனை கழுத்தை நெரித்துக் கொன்றதாக திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தார். இது பற்றி போலீசார் கூறியது, மணிகண்டன் பக்கத்து வீட்டில் வசிக்கும் திவாகர் என்ற நபருடன் சரண்யாவிற்கு பழக்கம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலாக மாறியது. மணிகண்டன் வீட்டில் இல்லாத நேரங்களில் சரண்யாவும் திவாகரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்தனர். கள்ளக்காதல் விவகாரம் கணவனுக்கு தெரிய வந்ததும் மனைவியை கண்டித்தார். ஆனாலும் சரண்யா கேட்கவில்லை. தொடர்ந்து திவாகருடன் பழகினார். இதனால் கடந்த 4 ஆண்டுகளாகவே கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை நடந்து வந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் சரண்யா பற்றி மற்றவர்களிடம் மணிகண்டன் பேச ஆரம்பித்தார். தன்னை அசிங்கப்படுத்திய கணவனை கொன்றுவிட வேண்டும் என்று சரண்யா முடிவு செய்தார். ஞாயிற்றுக்கிழமை அதிக போதையில் கணவன் தள்ளாடியபடி வந்ததை பார்த்த அவர் இதுதான் சரியான தருணம் என்று நினைத்தார். பெட்ரூமுக்கு சென்று மணிகண்டன் தூங்கியதும் பிள்ளைகளை ஹாலில் தூங்க வைத்தார் சரண்யா. பின்னர் நைலான் கயிறுடன் பெட்ரூம் சென்றார். கணவன் கழுத்தில் சுற்றி கயிற்றை இறுக்கினார். போதையில் இருந்த மணிகண்டனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அங்கேயே மூச்சுவிட முடியாமல் துடிதுடித்து இறந்தார். விஷயம் வெளியே தெரியாமல் இருக்க கணவன் தூக்குமாட்டி தற்கொலை செய்ததாக நாடகம் ஆட ஆரம்பித்தார். ஆனால் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் அவரை சிக்க வைத்து விட்டது என்று போலீசார் கூறினர். சரண்யாவை கைது செய்த கொடுங்கையூர் போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் கள்ளக்காதலனுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறதா என்பது பற்றியும் விசாரணை நடக்கிறது.